சரணாகதிங்கிறது பலிக்கணும்னால் அதற்கு இருக்கிற 6 பகுதிகளும் பூர்ணமாக இருக்கணும்னு சொல்லுவாள். அது ஞாச பஞ்சாங்கன்னு 5 அங்கங்களோட கூடின ஞாசம்னு சொல்கிறது உண்டு, அல்லது ஷடங்க யோகமான சரணாகதின்னு சொல்கிறதும் உண்டு. அந்த 6 மட்டும் சுலபமாக என்னன்னு சொல்கிறேன். அது ஒன்று கட்டப்படுத்த வேண்டியதில்லை. நமக்கு ஒன்றே ஒன்று சரணாகதியில் மட்டும் தத்துவார்த்தம் எத்தனை கட்டமாக இருந்தாலும் நம்ம நிலைமே ஞாபகம் வச்சு விட்டுலாம் போகும், ஒன்றும் சந்தேகமே வராது. இதெல்லாம் அவன் நாம் படுற பாடு. அது ஏதோ புஸ்தகமாக எழுதி வச்சுருக்கவே சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, திராவிடத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது, புரியலேன்னு சொல்லிட்டுக்கலாமே தவிர இப்படி தலையை சொல்லிட்டு நின்னவன்னா என்னமோ அவ்வளவுதான். இதுதான் நம்ம நிலைமை. எப்பேற்பட்ட ஆச்சாரியனாக இருந்தாலும் இதுதான் நிலைமை. யாராக இருந்தாலும் பெருமாள் இப்படி தான் ரட்சித்து கொடுக்க போகிறார். அதனாலே ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கோப்திருத்த வரணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி அப்படின்னு 6 சொல்லுவார்கள். ஆனுகூல்யஸ்ய சங்கல்ப